இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொருத்தரும் அவர்களுக்கென்று தனித்திறமையோடுதான் பிறக்கின்றனர். அதில் சிலர் மட்டுமே அதை கண்டுணர்ந்து அந்த திறமையை மேலும் வளர்த்துக் கொள்கின்றனர். ஆனாலும் அவர்களது சில சூழ்நிலை காரணத்தினால் தங்கள் திறமையை வெளிப்படுத்த முடியாமல் விட்டுவிடுகின்றார்கள். இப்படி சிலரின் கண்களுக்கு மட்டுமே தெரிந்த ஊர்க்குருவிகளான இவர்களை உயரே பறக்க வைத்து பலரின் கண்களுக்கு பருந்தாய் அடையாளப்படுத்த வருகிறோம். வணக்கம். இது தீராத திறமை வலையொலி. வணக்கம் மக்களே. இந்த பயணத்தின் தேடலுக்காக நம்ம வந்திருக்கிற இடம் திருவண்ணாமலை. திருவண்ணாமலைன்னு சொன்னதும் கோயிலை பற்றி இல்லைனா கிரிவலத்தை பற்றி சொல்ல போகிறோம்னு நினச்சிருப்பீங்க. இல்லைங்க, இந்த முறை நம்ம தேடி போகிற இடம் இங்கேருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற மணலூர்பேட்டை. ஆமாங்க, அங்கே தான் இந்த பயணத்தின் நாயகன் இருக்கார். இதுதாங்க அவரோட வீடு. பார்க்க ரொம்ப சாதாரணமாக இருக்கிற இவர் தாங்க நம்ம பயணத்தின் நாயகன், ஆர்டிஸ்ட் செல்வம். இவர் என்ன மாதிரியான ஆர்டிஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, எதை வச்சும் வரையக்கூடியவர். பிள்ளையாரை வச்சு வரைவார், பிஸ்கெட்டை வச்சு வரைவார், இன்னும் வித்தியாசமாக ரோஜா பூ வச்சு வரைவார், காகித ராக்கெட்டை வச்சு வரைவார், அப்புறம் ஓடிக்கிட்டே வரைவார், தலகழாக தொங்கிக்கிட்டு வரைவார், அப்புறம் ஸ்கெட்செல்லாம் மொத்தமாக அடுக்கி தன்னுடைய வாயாலையும் வரைவார். இப்படியெல்லாம் தன் திறமையின் மூலமாக பல விருதுகளை வாங்கி வீடு முழுக்க வச்சிருக்காரு. இந்த மாதிரி வித்தியாசமான யோசனையெல்லாம் அவருக்கு எப்படி வந்ததுன்னு பார்க்கலாமா? 10வது படிக்கும்போது அவங்க ஊரில் நடந்த அரசியல் கூட்டத்துக்கு திரு கி வீரமணி ஐயா அவர்கள் வந்தப்போ அங்கேயே அவரையும் தந்தை பெரியார் அவர்களையும் சேர்த்து வரைஞ்சி கொடுத்து முதல் அடையாள பாராட்ட பெற்றிருக்கார். அதுக்கப்புறம் சோப்பில் சிற்பம், சாப்பீஸில் சிற்பம்னு சில திறமையை வெளிப்படுத்தினாலும் அவருக்கு ஒரு மைல்கல்லாக அமைஞ்சது கலாம் புக்ஸ் ஆஃப் ரெக்கார்டு தாங்க. அப்படி என்ன வித்தியாசமாக பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தன்னோட தாடியவே தூரியாக்கி அப்துல் கலாம் ஐயா அவர்களை வரைஞ்சிருக்காரு. இந்த திறமையை பார்த்துட்டு நம்ம கலாம் ஐயாவோட அண்ணனின் பேரன் திரு ஷேக் சலீம் அவர்கள் தன்னோட ஃபேஸ்புக் தளத்தில் இந்த பதிவை பகிர்ந்து பாராட்டியும் இருக்கார். அப்புறம் நம்ம சின்ன கலைவாணர்னு கூப்பிடுற மறைந்த நடிகர் திரு விவேக் அவர்களை ஆலமர விழுதுகளை வச்சு வரைஞ்சிருக்காரு. எதுக்கு விழுதுகளை வச்சு வரைஞ்சிங்கன்னு கேட்டதுக்கு, அப்துல் கலாம் ஐயாவுக்கு பிறகு மரம் வளர்க்குறத பற்றி அதிகமாக சொல்லியும் அதை செயல்படுத்தியும் காட்டியவர் அவர் தானங்க. அதனால தான் அவருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக விழுதுகளை வச்சே வரைஞ்சேன்னு சொன்னார். நம்ம கேப்டன் அவர்கள் உடல்நிலை சரியில்லாதப்போ அவர் குணமாக விநாயகர் சிலை வச்சு அவரை வரைஞ்சிருக்கு. நம்ம கேப்டனோட மனைவி திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பாராட்டி பேசியது உங்களுக்காக. தலைவர் அவர்கள் நல்ல ஆகணும்னு சொல்லி நீங்க எல்லாரும் பிரார்த்தனை செஞ்சீங்கல, அதுக்கு என்னுடைய கோடான கோடி நன்றிகளை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கிறேன். ஒரு விநாயகர் சிலையில அந்த கிரீடத்தை வச்சு கேப்டன் முகத்தை வரைஞ்சாருல ஒருத்தர், அவரை நான் வெகு விரைவில் தலைமை கழகத்தில் சந்திக்க இருக்கிறேன். தற்போது கேப்டன் அவர்கள் மறைவிற்கு பிறகு அவரின் குணத்தை தெரிவிக்கும் விதமாக முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களோடு ஒப்பிட்டு ஒரே நேரத்தில் 2 பிரஷை வச்சு தன்னோட வாயிலேயே வரைஞ்சி அவருக்கு மரியாதை செஞ்சிருக்காரு. விஜய் டிவி மூலமாக புகழ்பெற்ற KPY பாலா அவர்கள் மக்களுக்காக செஞ்ச உதவிகளை கேள்விப்பட்டு மக்கள் மனதை வென்ற அவரை இதய வடிவ பிஸ்கெட்லேயே அவரை வரைஞ்சி அவர் மூலயமா பாராட்டும் பெற்றிருக்காரு. அவர் என்ன பேசுறாருன்னு நீங்களே கேளுங்க. அதாவது இன்னைக்கு காலையில ஆன்லைன்ல பார்த்தேன், நம்மளுடைய கள்ளக்குறிச்சியில திருக்கோவிலூர் அடுத்த மணலூர்பேட்டையை சேர்ந்த ஓவிய ஆசிரியர் செல்வம் சார் என்னுடைய படத்தை லிட்டில் ஆர்ட்ஸ் பிஸ்கெட்டாலே வரைஞ்சிருந்தாங்க. ஸோ உண்மையிலே இதுக்கு நான் ஒருத்தானு தெரியல, என் முகத்தையும் எடுத்து மெனக்கட்டு வரைஞ்ச செல்வம் சார், நன்றிக்கு மேலே ஏதாவது வார்த்தை தான் நான் உங்களுக்கு தரேன். நீ சொன்ன வார்த்தைகளுக்கும் நீ வரைந்த படத்துக்கும் ஹேட்ஸ் ஆஃப் சார்.
தேங்க்யூ சார், எனக்காக மெனக்கெட்டு வரைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி செல்வம் சார். தேங்க்யூ, தேங்க்ஸ் எல்லாம், நன்றி. சந்திரயான் திட்ட இயக்குநராகவும் இருந்து அதனை வெற்றி பெறவும் செய்த நம்ம விழுப்புரத்தைச் சேர்ந்த திரு வீரமுத்துவேல் அவர்களை பெருமைப்படுத்தும் விதமாக காகித ராக்கெட் மூலமாகவே ஓவியம் வரைஞ்சி அசத்தியிருக்காரு. இப்படி அவர் என்னதான் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தினாலும் அதுக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கலன்னு அவர் பண்ணின முயற்சிகளை நீங்களே பாருங்கள். என்னோட ஓவியத்துக்கு வந்து அங்கீகாரம் வேணும். அதுக்கு வந்து சிஎம் அவர்கள் வந்து பார்த்தா என்னோட ஓவியத்துக்கு அங்கீகாரம் கிடைக்கும். தன்னுடைய ஓவியம் மூலமாக முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களை பார்க்க இவர் எடுத்த முதல் முயற்சி இதாங்க. முதலமைச்சர் ஐயா திரு ஸ்டாலின் அவர்களையும் அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களையும் 2 பேனா வச்சு ஒரே நேரத்தில் வரைஞ்சி லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்டில் இடம் பிடிச்சிருக்காரு. அப்புறம் மரத்தில் தலைகீழாக தொங்கிக்கிட்டு முதல்வர் ஐயா ஸ்டாலின் படத்தை வரைஞ்சிருக்காரு. அதுக்கும் ஒரு படி மேலே போய் தண்ணியில் மூழ்கிக்கிட்டு 57 வினாடியில் முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள படத்தை வரைஞ்சிருக்காரு. இவரோட முயற்சிக்கு நீங்களும் இவருக்கு அங்கீகாரம் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்கு சுலபமாக ஏதாச்சும் கொஞ்சம் வரைஞ்சி காட்டுங்கன்னு கேட்டதுக்கு அருகம்புல் வச்சு வரைய ஆரம்பிச்சிட்டாரு. எப்படி யோசிச்சிங்கன்னு கேட்டதுக்கு 2 காரணம் இருக்குங்கன்னு சொன்னார். ஒன்று, விநாயகருக்கு அருகம்புல்னா பிடிக்கும். அப்புறம் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்ற வார்த்தையை சொன்னார். சரியானதாங்க சொல்லிருக்காரு. எப்படி இருக்கு நீங்களே பாருங்களேன். இது வரைக்கும் அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, இதுக்கப்புறம் அவர் என்ன பண்ண போறாருன்னு அவரே சொல்றாரு. நீங்களே கேளுங்க. ஓவியத்தில் வந்து சாதிக்கணும், ஒரு வரலாற்றுல இடம் பிடிக்கணும். கற்று தருகிறது அது 4 சிற்பம், சாகித்ய சிற்பம், பென்சில் டிராயிங் அதை கற்றுக் கொடுத்துருக்கோம். பசங்க வரைகிறாங்க. தன் கலையை வந்து இன்னும் நம்ம மாணவர்களுக்கு சொல்லி தருவோம். ஜூன் 5 சார். அதே நேரத்தில் 50 மரம் ஓவியம், இடத்துல 50 ஓவியம், 50 ஓவியம் மரம், 50 மரம். எதுக்குன்னா மரம் வளர்ப்பு பற்றி பொதுமக்களிடத்துல அவேர்னஸ் கொண்டு வரணும். அதுக்காக வரையணும். இது வரைக்கும் அவர் நிறைய அவார்டு வாங்கியிருந்தாலும் அதில் முக்கியமானதுன்னு பார்த்தோம்னா கலாம் புக்ஸ் ஆஃப் ரெக்கார்ட், அப்புறம் லிங்கன் புக்ஸ் ஆஃப் ரெக்கார்ட் 2 முறையும் காமன்வெல்த் வொகேஷனல் யூனிவர்சிட்டி அவார்டும் வாங்கியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட முறையிலையும் வரைஞ்சு கொடுக்குறாரு. எந்த மாதிரின்னா ஸ்கெட்ச் பெயிண்டிங், ஆயில் பெயிண்டிங் மட்டும் இல்லாமல் நீங்கள் விரும்பி எப்படி கேட்குறீங்களோ அப்படியே வரைஞ்சும் கொடுப்பாரு. உங்களுக்கு ஏதாவது பெயிண்டிங் தேவைன்னா இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க. இத்தனை திறமை அவர்கிட்ட இருந்தாலும் இப்போ வரைக்கும் தற்காலிகமாக ஒரு 10,000 சம்பளத்திற்கு தான் ஓவிய பயிற்சி கொடுத்துட்டு இருக்காரு. எந்த வேர்வைக்கும் வெற்றிகள் தேவைக்குமே, உன்னை உள்ளத்தில் பூர்வைக்குமே, எல்லா புகழும் ஒருவனுக்கே. நம் தமிழகத்தில் இது போன்ற தனித்திறமையாளிகள் யாரேனும் உங்கள் கண்களுக்கு தென்பட்டால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். அவர்களை அடையாளப்படுத்த நாங்கள் வருகிறோம்.